எல்லாருக்கும் வணக்கம். ஆ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட் ஆக்சுவலா இது வந்து. சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட்லேருந்து, ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து, இப்போ ஷூட்டிங் முடிச்சு இப்போ ரிலீஸ் வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினோத் பிரதருக்கு தான் இந்த ஃபுல் கிரெடிட் போய் சேரணும். ஏன்னா, ஞானவேல் சார் சொன்ன மாதிரி, யூசுவலா ஒரு ப்ராஜெக்ட்னா ஹீரோ கதை கேட்பாங்க. இல்லைன்னா அப்படி உட்காந்து கதை கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு டைரக்டர் ஏதாவது ஒரு கதை கேட்டு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு இல்லாம ஆக்சுவலா எனிமி படம் ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து வினோத் வந்து இந்த மாதிரி முரளி கோபி நல்ல ஒரு நாட்டு கதை கூட இல்ல. ஒரு நல்ல ஒரு தாட் ஒண்ணு வச்சிருக்காரு. சும்மா ஒரு ஒன் லைன் ஒண்ணு சொன்னாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது நம்ம வந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சரி நான் சரி மச்சான் நம்ம பண்ணலாம். நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஒரு ப்ரொடியூசரா வந்து ஒரு ஸ்கிரிப்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது இப்படி ஷூட் பண்ணாதான் நல்லா இருக்கும். இந்த ஸ்கேல்ல தான் ஷூட் பண்ணா நல்லா இருக்கும். அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரே ப்ரொடியூசர் வந்து வினோத் தான். மார்க் ஆண்டனில பார்த்திருப்பீங்க. எதுலயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. ஸோ இப்போ முரளி கோபி சார் ஸ்கிரிப்ட்னு யூசுவலா வந்து ரொம்ப வைடா இருக்கும். லூசிஃபர்லாம், எம்புரான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடா இருக்கும். நிறைய லேயர்ஸ் இருக்கும். அது வந்து ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடியூசர் பண்றது வந்து முன்னாடியே தயாராகி தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் அவர் எப்பவுமே வச்சிருப்பாரு. ஸோ அந்த விதத்துல கிருஷ்ணகுமார் சார் வந்து ரொம்ப பாராட்டினேன். ஏன்னா, அந்த மாதிரி ஒரு நெறைய லேயர்ஸ் இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட், அந்த பேப்பர்ல இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து ஸ்க்ரீனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது, அ அந்த கன்வர்ஷன்ல நெறைய லாஸ் ஆகும். சில விஷயங்கள் புரியாம போகும். சில விஷயங்கள் வந்து அ நெனச்சது எடுக்க முடியாது. பட் அது எதுவுமே மிஸ் ஆகாம, அ அதே சமயத்துல வினோத் வந்து எதுலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம அ பண்ண படம் தான் அனந்தன் காடு. ஸோ, அதுல அந்த கேரக்டர் அந்த தமிழ் கேரக்டர் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் எ ப்ராடக்டா நீங்க வந்து படம் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். டெக்னிக்கல் வைஸும் சரி, ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, எல்லா விதத்துலயும் வந்து ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். அது கண்டிப்பா நான் சொல்லுவேன். இந்த ப்ராஜெக்ட் என்ன மெயினா என்ன ஆச்சுன்னா, இது இப்போ அந்த ஒரு ட்ரிவாண்ட்ரம்ல நடக்கிற கதை. ஒரு தமிழ் பையன் அங்க போறான். சேம் டைம் ட்ரிவாண்ட்ரம் சார்ந்த அந்த அ கேரளா, தமிழ்நாடு பார்டர், திண்டுக்கல் அந்த பகுதியிலயும் நடக்கும் கதை. ஸோ பாதி தமிழ் இருக்கும், பாதி மலையாளம் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து பைலிங்குலா ஷூட் பண்றதா? இல்ல வந்து டப் பண்றதா? அந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தது. பட் அ ஒரு லாங்குவேஜ்ல தமிழ் வந்து தமிழாவே ஷூட் பண்ணிட்டோம். மலையாளம் வந்து மலையாளம் மட்டுமே ஷூட் பண்ணிட்டோம். ஸோ 2மே இருக்கும். 2 வெர்ஷனும் நம்ம வந்து தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்றோம். ஒண்ணு வந்து மலையாளம் இருக்கிற டயலாக்ஸ் வந்து டப் பண்ணி தமிழ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி, ஏன்னா நிறைய இமோஷனலான சீன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் மலையாளம் போர்ஷன் மட்டும் தமிழுக்கு டப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2 வருஷனா ஒரு புதுசா ஒன்று ட்ரை பண்றோம். ஐ திங்க் we are ஆல் எக்ஸைட்டட். அண்ட் இதுல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யுவா, நிறைய படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த டிஐ அவுட்புட் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பர்பா இருக்கு. ஏன்னா நம்ம ஷூட் பண்ணும்போது ஒரு 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 ரா ஃபுட்டேஜாக தான் இருக்கும். பட் அது சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம டிஐலாம் பண்ணிட்டு வரும்போது நல்லா இருக்கும் பிரதர் அப்படின்னு. பட் உண்மையிலேயே சூப்பர்பா இருக்கு பிரதர். ரியலி லைக் இட். அண்ட் மை ஃபைட் மாஸ்டர் சக்தி சார் வேணும் சார். நிறைய படங்கள் ஒன்றா அந்த டெடியெல்லாம் நம்ம ஒன்றா பண்ணோம். ஸோ அவர் கூட இந்த படத்துல வந்து ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. பாவம் ஷூட்டிங்க்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் சொல்லி அவரை பிடிச்சி வச்சுட்டாங்க. நீங்க எந்த படம் சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டைரக்டர் சொல்லிட்டாரு. ஸோ அவரும் எங்க கூடயே, ஏன்னா இந்த படத்துல இருக்கிற சீக்வென்ஸ் அப்படி இருக்கும். ரொம்ப இமோஷனலான ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கும். என்னோட ஸ்பெஷல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மாஸ்டர் இன்டர் பிளாக் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்வா பிளான் பண்ணி பண்ணியிருப்பாரு. அது இமோஷனும் இருக்கும். இந்த பிகினிங் ஒரு சின்ன ஒரு வார் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணியிருப்பாரு. ஸோ ஆஸ் எ ஃபிலிமா இது வந்து ரொம்ப டெக்னிக்கலி வெல் மேட் ஃபிலிம். தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ். அதே சமயத்துல ஆக்டர்ஸ், இப்போ இந்திரன் சார் அவர் சொன்ன வந்தது என்னன்னா, அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் இந்த படத்துல. படம் லாக் பண்ண உடனே டைரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டது வந்து, எனக்கு இந்த படத்துக்காக 100 நாள் வேணும் அப்படின்னு தான். ஸோ அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒருத்தன் பண்ற மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்கும். அதனால தான் அவரு கேட்டோன்னு கேட்டாரு, என் உடம்பு வச்சு இது பண்ண முடியுமா சார்?
அப்படி இந்த உடம்பு வந்து இந்த கேரக்டர் பண்ண ஒத்துக்குமா அப்படின்ற கேள்விதான் இருந்தது. பட் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அவ்வளோ இன்டென்ஸா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு படத்துல. அதே மாதிரி சுனில், அப்புறம் விஜயராகவன் சார், தேவமோகன், அப்புறம் முரளி கோபி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நிக்கிலா விமல், ஆஹ் சாந்தி, அவங்க கேரக்டர்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேரக்டர். பட் அட் த சேம் டைம் ரொம்ப அழகா அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா அவங்க போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே வந்து நம்மளுக்கு வந்து அருவருப்போ அந்த மாதிரி இல்லாம ஒரு டிஃபிகல்ட்டான கேரக்டர். அதனால தான் அந்த இதெல்லாம் சொல்றேன். பட் சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இந்த ஜூன் 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. போத் 2 வருஷனும் ரிலீஸ் ஆகுது. மலையாளம் வெர்ஷன் அண்ட் தமிழ் மலையாளம் வெர்ஷன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த படம் சக்சஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு கோபாலன் சார், கோகுலம் ஃபிலிம்ஸ். இந்த படத்தை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் பண்ணணும்னு சொல்லி அவங்க தான் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு கோபாலன் சார் ஆல்சோ. தேங்க்யூ. இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். கூட நடிக்கிறதுக்கு இப்போ ஒரு அவசரம் கிடைச்சது இப்பதான். அது பெரிய விஷயமா எனக்கு சொப்னம் மாதிரி தான் இந்த படம் முடிச்ச வரைக்கும். அவர் நடிகரை பத்தி கேட்கலாம் சார், வேற ஏதாவது கேட்கலாம். ஆமா, இது அப்படி அல்ல அல்ல, இது எளிமை. இது மாதிரி மலையாளத்துல கேட்டிருக்கேன் சார் ஒரு ஆளு, நீங்க இது நம்ம ஏமாட்டுதா இப்படியா? அப்ப நான் அவர்கிட்ட சொன்னதும் இதுதான், உங்களுக்கும் மறுபடியும் அதுதான் இருக்கு. ஒரு വളരെ சின்னதுல நான் சினிமா இல்ல வந்து சேர்ந்தேன். அது காஸ்டியூம் பண்றதுக்காகத்தான். அப்போ என் உடம்பு அவ்வளவு ஏதோ எனக்கு நிறைய அந்த மாதிரி பேர்கள் இருக்கு. நீர்க்கோழி, நத்தலி, சுண்டலின்னு எல்லாம் நிறைய பேர் இருக்கு. கொடைக்கம்பி என்னெல்லாம். அதுக்கு தகுந்த போடிதான் என்னுடையது. ஆனா கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்ணி வந்தான். அப்போ என்ன மாதிரி ஒரு ஆளு சினிமா இவ்வளவு அழகான நிறமுள்ள ஒரு இடத்துல எனக்கெல்லாம் எங்க ஸ்பேஸ் இருக்குமா? அப்போ அன்னைக்கு இப்படி நின்றுருக்கும், அப்படி ஆயிருந்திருக்கும் நினைக்கிறேன். அது எனக்கு அவங்க பழக்கம் ஆகி போச்சு இப்போ. அப்போ நினைக்கிறேன் அது அதாയിരിക്കും காரணம் நினைக்கிறேன். சார் ஹலோ சார், தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்? ஏன்னா நீங்க இன்னைக்கு சீரியஸ் கேரக்டர் எல்லாம் பண்றீங்க, ஒரு பீரியட் காமெடியில நீங்க அங்க கிங்கு. தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்? நம்ம குரு மாதிரி தான் நாகேஷ் சாரு. இப்போ உள்ளவங்கள இப்போ எல்லாரும் கவுண்டமணி சார், அவரை விட இப்படி எல்லாம் இப்போ இருக்குது. கண்ணாசு, நம்ம மற்ற தடிச்சா எல்லாரும் நல்ல காமெடி பண்றது ஈஸி இல்லை சார். ஆனா எனக்கு அதுல கஷ்டம் தெரியும். அதுதான் கேரக்டர் பண்றது மாதிரி காமெடி பண்ண முடியாது. அது நீங்க ஏதோ செய்து யாரும் சிரிக்காம இருந்தா உள்ள ஒரு மாதிரி உரி போயிடும். அதுதான். டைரக்டர் சார், ஒரு கேள்வி. இந்த படத்துல ஒரு டயலாக் வருது, இதுல பார்த்தேன் நான் ட்ரெய்லர்ல. இலங்கையில முன்னாடி இருந்த ஒரு டெரர் குரூப்போட ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு எந்த டெரர் குரூப்பை நீங்க மீன் பண்றீங்க? அது சினிமா தான் பார்க்கணும் சார். கொஞ்சம் சில சினிமையில் இருக்கிற சில விஷயங்களை இப்ப சொல்ல முடியாது. அதுதான் சார். இது 80s எண்டில் 91 நடந்த ஒரு சில ரியல் இன்சிடென்ட்ஸும் இதுல வச்சிருக்கு. ஆக்சுவலி ரியல் இன்சிடென்ட்ஸ் அல்ல. டுவாண்டத்தும் அது சம்பந்தமான அது അവിടെ വരുന്ന ക്യാരക്ടേഴ്സിന് ചില ബാക്ക് ഡ്രോപ്പുകൾ കാട്ടുது. எங்களுக்கு தெரிஞ்சு வீரப்பங்காடு சந்தன காடு தான். இது அனந்தன் காடு. அனந்தன் காடு ஆரியா வேற கன்னு வச்சிருக்காரு. வீரப்பனுக்கு பதில் அவரோட காட்டுல சந்தன. அனந்தன் காடு ட்ரிவாண்ட்ரത്തിന്റെ ஓல்டு நேம் தான் அனந்தன் காடு. அதான் அது படத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். என்ன சார்? இல்ல அவரு சொல்றாரு, நான் தமிழன்னு சொல்றாரு. அதுல கேள் ஒரு ஆள் ப்ளீஸ். படத்துல அவர் நான் கடைசியில தமிழன்னு சொல்றாரு. அதாவது தமிழ்நாட்டு தமிழரா போராளியா நடிக்கிறாரா இல்ல இலங்கை போராளியா நடிக்கிறாரான்னு? இல்ல சார், அது சினிமா பார்த்தா தான் பார்க்கணும். அது கண்டென்ட் ரிவீல் பண்ண முடியாது. ட்ரெய்லர்ல
சொல்லிட்டீங்களே, ஏன்னா ட்ரைலர்ல வருதே. இல்ல ட்ரெய்லர்ல என்ன புதிய வைக்கணுமோ அது மட்டும்தான் சொல்லி இருக்கு. டைரக்டர் சார், Yes. பொதுவா மலையாள படங்கள்ல தமிழர்களை கொஞ்சம் கேலி கிண்டல் கேவலமா தான் புரியல சார். சொல்லுவாங்க. என்ன சார்? பொதுவா மலையாள படங்கள்ல இதுவரைக்கும் தமிழர்களை கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணி தான் கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல இப்படி ஆர்யாவை ஹீரோவாக்கி அப்படி பண்ணணும்னு உங்க எப்படி ஐடியா வந்துச்சு? സാർ ഞാൻ ഓൾമോസ്റ്റ് ഒരു 20 இயர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டரா டைரக்ட் பண்ணியிருக்க ஒரு 5-6 படம். உங்களுக்கு சொல்லி மாதிரி யாரையும் கிண்டல் பண்ணல. அது சப்ஜெக்ட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஆனா கிண்டல் பண்ணி அவங்க நிறைய படங்கள்ல இப்ப சிவாஜி சார் எல்லாம் நடிச்சிருக்கு மலையாள படத்துல. நிறைய தமிழ் ஆளுகள் அங்க வந்து பண்ணது. ஆனா கிண்டல் பண்ணி அப்படி பண்றது தெரியாது. என்கிட்ட நிறைய ஆதாரம் ஆனா அது இருக்கு. நான் சினிமா சொல்றேன். சப்ஜெக்ட் வைஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்தோமா இல்ல இல்ல அது பர்பஸ்ஃபுல்லி அப்படி பண்ண மாட்டேன். என்ன சார்? சென்சார் முடிஞ்சிருச்சு. ஆரியா சார், உங்களுக்கு கேள்வி. ம். லவ்வர் பாய் சாக்லேட் பாய்ன்ற இமேஜ் எல்லாம் மாறி சார்பட்டா பரம்பரை அந்த மாதிரி மிஸ்டர் எக்ஸ் இது மாதிரி எல்லாம் போயிட்டு உடம்பெல்லாம் முறுக்கேறிடுச்சு. பழைய இளமையான ஆர்யாவை எப்போ பார்க்கறது? காதல் காட்சிகள், மொத்த காட்சிகள் இது மாதிரி எல்லாம் இருக்கிற பழைய ஆர்யாவை திரும்ப எப்போ படங்கள்ல பார்க்க முடியும்? அடுத்த படம் அதானே, ஆர்யா 40ன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீ அந்த ஸ்டில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படம் வந்து ராம்காம் தான். ஒரு ஜாலியான ஒரு இப்போ ராஜா ராணி மாதிரியான ஒரு நல்ல அழகான ஒரு ராம்காம் தான். ரைட் சார், ட்ரெய்லர்லயே ஒரு டெரரிஸ்ட்னு சொல்லி அதுக்கு முன்னால ஒரு கெட்ட வார்த்தை சொல்றீங்க. அது வந்து மறைமுகமா வந்து தமிழ்நாட்டுல என்ன சார் புரியல? ஒரு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி டெரரிஸ்ட் குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வருது ட்ரெய்லர்ல. உங்களுடைய பார்வை வேற, தமிழ்நாட்டு தமிழ் ஜனங்களுடைய பார்வை வேற. ஏன்னா எங்களுடைய எங்களுடைய வழி, எங்களுடைய இது வேற. அந்த டெரரிஸ்ட் குரூப்புங்கிறத வந்து நீங்க எப்படி காமிக்கீங்க? பாசிட்டிவாவா நெகட்டிவா? ஏன்னா எங்களுக்கு ஃபீலிங் இருக்கும், நாங்க 1 லட்சம் 2 லட்சம் பேரை இழந்திருக்கோம், நிறைய பிரச்சனைகள் இருக்கு, உங்களுடைய தாய்மொழி இருக்கு. மலையாள படங்கள்னால கேட்குறோம், இது எப்படி காமிக்கிறீங்க? இந்த படம் அந்த நீங்க மென்ஷன் பண்ற டெரரிஸ்ட் குரூப்பை டீஃபைம் பண்ணி ஒரு ஷாட் கூட கிடையாது. அவங்களுடைய லைஃப் தான் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஓகேங்களா? அவங்களோட லைஃப்பும் ட்ரிவாண்ட்ரத்தில் உள்ள சாதாரண ஒரு காலனியில் உள்ள ஒரு 4 பேரோட லைஃப்பும் இணைந்து சித்திரீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். ஓகேங்களா? அதுல நீங்க சொன்ன அந்த கெட்ட வார்த்தை பேசுறது வந்து வேற்று கண்ட்ரியில சேர்ந்தவர். ஓகேங்களா? அதை அந்த இடத்துக்கு தேவைப்படுறதுனால வச்சிருக்கோம். சென்சாரும் பாஸ் ஆயிடுச்சு. இவங்களே இழிவுபடுத்தி பேசல. அது அவங்க யூஸ் பண்ற வார்த்தை, அது இல்லைன்றது நமக்கு தெரியும். நம்மளோட உணர்வு தான் அந்த படத்துல பேசியிருக்கோம். அந்த மாதிரி தப்பான எந்த ஒரு இதோடையும் நம்ம அதை பண்ணல, கையாளல. அதை நீங்க உறுதியா படம் பார்க்கும்போது தெரியும். அந்த இடத்துக்கு ஏன் அந்த வார்த்தை தேவை அப்படின்னா, அவன் ரெய்டு வரும்போது அப்படிதான் பேசுவான். ஒரு வேற்று கண்ட்ரியில சேர்ந்த ஒருத்தர் நம்ம ஆளுங்களை அப்படித்தானே பேசுவான், டெரரிஸ்ட் தானே பேசுவான். அதனால அது யூஸ் படுத்திருக்கு, அவ்வளவுதான். அது திரைக்கதையில வந்து சென்சார் போர்டு கன்வின்ஸ் ஆகி அது நம்ம ஆளுங்களுக்கு எகென்ஸ்டா இல்லை அப்படின்றதுனாலதான் அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சந்தேகம் எல்லாம் எதுவும் வேணாம் உங்களுக்கு. நம்ம அந்த மாதிரி டிஃபைம் பண்ணி ஒரு சின்ன ஷாட்டு கூட கிடையாது. சரிங்களா? நம்மளோட சஃபரிங்ஸ் தான் இருக்கு படத்துல கொஞ்சம். ஓகே சார், எல்லா கதையும் இப்ப சொல்ல முடியாது இல்ல சார். சார் அப்ப படத்துல படம் என்ன சார்? இப்போ படத்துல நீங்க என்ன சார் பாப்பீங்க? முழுக்க கிடையாதுங்க. நான் தான் சொல்லிட்டேனே, அது கொஞ்சம் கேரளாவில் சேர்ந்த ஒரு 4 பேரோட கதை. இது ரெண்டும் இணைஞ்சுதான் இந்த கதை இருக்கு. ஸோ படத்தை பாருங்க சார், உங்களுக்கு பிடிக்கும்படியே தான் இருக்கும். நீங்க படத்தை பார்த்து அது பண்ணுங்க. தேங்க்யூ. ஆரியாண்ணா இங்கண்ணா, அதாவது நீங்க வந்து தமிழர்களுடைய வலி வேதனை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஈழ தமிழர்களை பத்தின எல்லா வலி வேதனையும் நல்லா அறிஞ்சவங்க தான் நீங்க. இந்த படத்துல வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தமிழர்களுடைய மனம் புண்படுற மாதிரி ஏதாவது காட்சியில நீங்க நடிச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்க மகாமுனி மாதிரி நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க. இந்த படத்துக்கு இந்த ஸ்டோரி வந்து உங்களை எங்க இம்ப்ரெஸ் பண்ணனது, அதை பத்தி சொல்லுங்க. இந்த ஸ்டோரி இம்ப்ரெஸ் பண்ணதே வந்து அந்த கேரக்டர் தாங்க. ஸோ அதனாலதான் இந்த படம் பண்ணது. ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், ரொம்ப சென்சிபிளா, ரொம்ப இமோஷனலா, அவ்வளோ பேட்ரியாட்டிக்காக பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்த கதையெல்லாம் இந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த ட்ரிவாண்ட்ரம் வரும்போது என்ன நடக்குது, என்ன ஆச்சு, அவங்களோட கொள்கை என்ன, நம்மளது என்ன, எதனால இந்த பிரச்சனை வந்தது,
ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த அதனால தான் முரளி கோபி வந்து அவர் நிறைய லேயர்ஸ் இருக்கும் அவரோட கதைகள்ல. ஸோ நிறைய லேயர்ஸ் சேர்ந்து எப்படி அது கிளைமேக்ஸுக்கு வரைக்கும் தூக்கிட்டு போகுது, கிளைமேக்ஸில் என்ன நடக்குது. ஸோ இதுதான் இது ப்ராப்பர் ஒரு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ட்ராமா தான். அது பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் இருக்கும். பொலிட்டிக்கல் ஃபிலிம் கிடையாது, பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்ல நடக்கிற ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ட்ராமா. நன்றி நண்பர்களே. இந்திரன் சார் இந்திரன் சார் சார் நீங்க கருப்பு படத்துல கடைசி கேள்வி. கருப்பு படத்துல வந்து ரொம்ப இன்னசென்ட்டா வருவீங்க, ஆனா இந்த படத்தை அப்படி ஆப்போசிட்டா பண்ணிருக்குன்னு சொல்றீங்க. மக்கள் வந்து இப்ப கொண்டாடுறாங்க, உங்களை தமிழ் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. இதே வந்து மலையாளத்துல வந்து கருப்பு எப்படி போயிட்டு இருக்கு, இப்ப இந்த படம் வந்தா உங்களுடைய இமேஜ் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுல? நல்லா இருக்கும். அவருக்கு இந்த ஃப்ரைடே ஒரு லவர் பாய் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க நாளைக்கு. அவருக்கு நிறைய இமேஜ் இருக்கு கேரளால. ப்ரொடியூசர் சார், சின்ன சின்ன ஆசையான நாளைக்கு ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது அவருக்கு. ப்ரொடியூசர் சார் 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 இல்ல ப்ரொடியூசர் சொல்லுங்க. பேசும்போதெல்லாம் நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அந்த டெரரிஸ்ட் குரூப்பை பத்தி நாங்க பேசல. அந்த டெரரிஸ்ட் குரூப்னா யாரு? எங்களை டெரரிஸ்ட் தான் சொல்றீங்களா? ஆஹா, அதாவது அந்த டெரரிஸ்ட் குரூப்னு சொல்ல அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தி இருக்குன்றது வெளி கண்ட்ரியில சேர்ந்தவர் தான் பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்றேன். அதுதான் சொன்னேன், அதுதான் மென்ஷன். அதாவது இன்னொரு வேற்று கண்ட்ரியில சேர்ந்த ஒருத்தர் தான் அந்த வார்த்தையை வந்து நம்ம ஆளுங்களை அது சொல்றாங்க. அதுதான் அந்த கதைக்களம்னு சொல்றேன் நான். எங்க மனநிலையில தான் இருக்கீங்க, டெரரிஸ்டா நினைக்கலாம் இல்ல. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, அனந்தன் காடு நீங்க டைரக்டர் ஹீரோ எல்லாம் சொல்றதை பார்த்தா தமிழருக்கும் ஆனந்த காடா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆனந்த காடா இருக்குமான்னு தெரியல சார், தப்பான காடா இருக்கு. நிச்சயமா நண்பர்களே, தயவு செய்து இப்ப நீங்க இந்த கேட்ட கேள்விகள்ல இதோட முடிச்சுட்டு இதை தம்ப்நெயிலா பண்ணாம பாசிட்டிவா சப்போர்ட் பண்ணீங்க நான் நம்புறேன். இல்ல இது ரியா சார், இது வந்து படம் வரும்போதுதான் இது இப்போ நம்ம இது கொஞ்சம் இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி உங்ககிட்ட இப்ப ரிவீல் பண்ணா அதோட சாரஸ்யம் போயிடும். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு அது கன்வின்ஸ் பண்ணோம்னா என்னால இப்பயே கன்வின்ஸ் பண்ண முடியாது. கதையை சொல்லி சார் இதைத்தான் சார் நாங்க சொல்லியிருக்கோம் நான் சொன்னா அப்புறம் மூவிக்கு வந்து இது இல்லாம போயிடும் இல்லைங்களா. அதனால நீங்க பார்க்கும்போது நீங்க ரொம்பவே வந்து பாராட்டதான் செய்வீங்க. அது தப்பான எந்த ஒரு நோக்கத்தோடையும் இந்த படம் எடுக்கல, தப்பான எந்த டயலாகும் இதுல கிடையாது. அது இன்னொரு கண்ட்ரியில உள்ள ஒருத்தர் நம்மளை சொல்றதுதான் அது சித்தரிச்சு.